வெல்கம் டு மம்மி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா அம்மா வந்து ஒரு வடகம் எப்படி போடுறது, அப்படி ரேஷன் அரிசியில் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு ஒரு 3/4 கிலோ ரேஷன் அரிசி சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்கப்பா. ஒரு 4-5 தடவை அதை தண்ணி விட்டு நல்லா கழுவிக்கோங்க. ரேஷன் அரிசியே போதும், நல்ல அரிசியெலாம் தேவையில்லை. ரேஷன் அரிசியில் ஒரு 3/4 படி எடுத்திருக்கேன் நான். நல்லா தண்ணி ஊற்றி 4-5 தடவை அதில் ஏதாவது பூச்சி அது இது இருக்கும் எல்லாமே சுத்தம் பண்ணி நல்லா எடுத்துக்கோங்க. ஒரு 4-5 நிமிஷம் நல்லாவே கழுவி கழுநீர் பிடிச்சி வச்சுக்கிட்டு நம்ம ஒரு குக்கரில் வந்து இதை போட்டுக்கலாம். சாப்பாடு செய்கிற மாதிரியே நம்ம குக்கரில் போட்டுக்கலாம். குக்கரில் வந்து 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றுவோமா, இதில் வந்து இன்னும் ஒரு 2 டம்ளர் சேர்த்து நம்ம கழுவி தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றணும். ஏன்னா ரேஷன் அரிசி வேகிறதுக்கு நேராகும், தண்ணி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதோட வந்து ஒரு 9 பச்சை மிளகா போட்டுருக்குறேன். அந்த அரிசிக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் வந்து சீரகம் போட்டுக்கணும். இதுக்கு போட்டு நல்லா ஒரு 6-7 விசில், இதில் வந்து கணக்கே இல்லை, நல்லா கொலைய வேக வச்சுக்கலாம்ப்பா. சாப்பாடு மாதிரி தான் இது வந்து விசில் வந்து கொலைய வேக வச்சுக்கணும். ஒரு 5-6 விசில் 7-8 விசிலே விட்டுக்கலாம். ஏன்னா ரேஷன் அரிசி நல்லா வேகணும்ல. நமக்கு குக்கர் போட்டு மூடி வச்சு ஒரு 5-6 விசில் வந்தாச்சு. நம்ம கொஞ்சம் ப்ரெஷர் கம்மியானோன்னே திறந்து பார்த்துக்கலாம். விசில் ப்ரெஷர் கம்மியாகிருச்சு. நம்ம திறந்து இதை வந்து நல்லா ஆற வச்சுக்கலாம். ஒன்று ஃபேன் போட்டு ஆற வைப்பீங்களோ, இல்லை தண்ணிக்குள்ளே வைப்பீங்களோ, இல்லை நல்லா ஆறட்டும், 1 மணி நேரம் ஆறட்டும். கொஞ்சம் அதில் வந்து பெருங்காயத்தூள் போட்டு கலந்துக்கோங்க. நல்லா ஆறணும். ஏன்னா அப்போ தான் கிரைண்டரில் நம்ம போட முடியும், சூடாக போட முடியாது. நம்ம கிரைண்டரில் போடுறதுக்காக வேண்டி கொஞ்சம் நேரம் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஆற வச்சுக்கலாம். நல்லா ஆறிடுச்சுப்பா. இது வந்து சிம்பிள் மெத்தட். உங்களுக்கு காரசாரமாக சீரகத்தோட சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி ஒரு வடகம் நீங்கள் போட்டு பாருங்கள். நம்ம கிரைண்டரில் போட்டுக்கலாம். கிரைண்டரில் போட்டு ஒரு 5 நிமிஷம் ஆடினாலே உங்களுக்கு சரியாக இருக்கும். அதை வந்து நான் ஒரு சில்வர் கவரில் வந்து ஒரு கார்னர் எடுத்து அதில் வந்து கார்னரில் வந்து ஹோல்ஸ் போட்டுக்கிட்டேன் சின்னதாக. முறுக்கில் அவ்வளோக்குள்ள போட்டால் ரொம்ப சின்னதாக இருக்கும். அதில் வந்து நமக்கு இது எந்த அளவு நமக்கு ஓட்ட தேவையோ அந்த அளவுக்கு நம்ம போட்டுக்கிட்டு அந்த மாவு ஆட்டியாச்சுப்பா. எல்லா மாவையும் எடுத்து ஒரு 2 தடவை போட்டு எடுத்துக்கிட்டேன். 3/4 படினால கொஞ்சம் பிசுப்பாக இருக்கும், ஆட்டுறதுக்கு கொஞ்சம் கிரைண்டு இழுக்காது என்னோடய பழைய கிரைண்டர்னால. அதனால் 2 தடவை போட்டு நான் எடுத்துக்கிட்டேன். எடுத்து ஒரு கட்டளை விரித்து பழைய துணி வேட்டியை ஏதோ ஒன்று எடுத்து இப்படி நல்லா அந்த கவரில் புழிஞ்சு விட்டுக்கிட்டேன். ஒரு நாள் ஃபுல்லாக விட்டுட்டேன். சாயங்காலம் காலையில் போட்டு ஈவினிங் வரையில் விட்டுட்டேன். ஈவினிங் என்ன பண்ணேன் தெரியுமா, அதை வந்து பின்னாடி பக்கம் திருப்பி நேரடியாக தண்ணி தொளிக்கூடாது. நம்ம பின்பக்கமாக நல்லா மடித்து விட்டு நல்லா தண்ணி தொளிச்சு விட்டணும். தண்ணி தொளிச்சு விட்டுட்டு ஒரு 2-3 தடவை தண்ணி லைட்டாக தொளிச்சு விட்டுட்டு நல்லா சுருட்டி வச்சிடணும். சுருட்டி வச்சிட்டிங்கன்னா இப்படி தன்னை போல் உதிர்ந்துடும். நம்ம பிச்சை எடுக்கணுங்கிறதே இல்லை. நல்லா தண்ணி தொளித்து சுருட்டி ஒரு 4-3 மடித்து வச்சுட்டிங்கன்னா அதான் தானாக உதிர்ந்து அப்படியே நிற்கும். அதை தனியாக நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டுக்கலாம். அதுக்காக சுருட்டி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும்னு. ஊறணும்னா நமக்கு அழுங்காமல் எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும். அதுக்காக தண்ணி தொளிக்கிறோம். பின்பக்கமாக தண்ணி தொளிக்கணும், முன்பக்கம் தொளிக்க வேண்டாம், பின்பக்கம் தொளிங்க. அப்போ தான் நமக்கு ஒட்டிக்கிட்டு இருக்கிறது சீக்கிரம் வரும். நான் அப்படியே தொளிச்சு வச்சோன்னே இந்த அளவுக்கு எனக்கு கிடச்சதுப்பா. லேசாக பதபதனை தான் இருக்கும் ஒரு நாளைக்கு. மறுநாள் வந்து நம்ம நல்ல வெயிலில் வந்து சுருக்குன்னு காய வச்சுக்கலாம். ஒரே நாளில் காஞ்சா போதும். ஒரு நாள் போடுறோம், மறுநாள் காஞ்சாலே நம்ம வடகம் போட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும். குழந்தைகளுக்கு எந்த வித ஒரு எஃபெக்டும் இல்லாமல் சாயங்காலம் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் நம்ம கொடுத்துக்கலாம். எனக்கு வந்து ஃபஸ்ட் நாள் வந்து இந்த மாதிரி தான், பின்னாடி வந்து கொஞ்சம் வேகாத மாதிரி இருந்தது. அதனால் மறுநாளும் நான் இதை வேக வச்சு காய வச்சேன். ஒரு தடவை காய வச்சோன்னே இப்படி ஆயிடுச்சு, நல்லா பொறுன்னு ஆயிடுச்சு. சூப்பராக இருந்தது. சீரகம், மிளகா, பெருங்காயத்தூள் மணத்தோட உப்பு கரெக்டாக இருக்கான்னு நாங்கள் பார்த்து போட்டுக்கிட்டிங்கன்னா சூப்பரான ஒரு வெயில் காலத்து வடகம் ரெடி ஆகிடுச்சு. இந்த சீசனில் நீங்கள் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா 1 வருஷத்து வரையிலுமே இது கெடாது. அம்மாவோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். என்ன காய வச்சாச்சுப்பா, கொஞ்சமாக எடுத்து நம்ம போட்டு பார்க்கலாமா. நல்லா காஞ்சு போச்சு, மொறுன்னு காஞ்சிருச்சு. எடுத்து பாருங்களேன். சூப்பராக ஒரு போட்ட உடனே உங்களுக்கு வந்து புஷ்ஷுன்னு வந்துடும். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டான வடகம் தயாராகிடுச்சு. சிம்பிள் மெத்தடு தான். ஆட்டி கூழ் காய்ச்சி போடுறத விட நம்ம இந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு வேலை ஈஸியாக முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வடகம் வீடியோவோட உனக்கு நாளைக்கு சந்திக்கிறேன். மீண்டும் வருகிறேன். பாய். அம்மாவோட வீடியோ பாருங்கள். இது குழந்தைகளுக்கு மிகவும் நல்லா இருக்கும்ப்பா. ருசியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். சீரகம் பெருங்காயத்தூள்லாம் போடுறதுனால ரசம் சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். நாளைக்கு ஒரு வீடியோவோட அம்மா வரேன். பாய்.